முன்னாள் சபாநாயகர் திரு டி ஜெயக்குமார் அவர்கள் கோயம்பேடு அலுவலகத்துக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அவர் சபாநாயகராக இருந்த போதுதான் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் மிக பரபரப்பான அந்த விவாதமானது நடைபெற்றது. இன்னைக்கு எல்லா தலைவர்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்துறது, உருக்கமாக அஞ்சலி செலுத்துறதை பார்க்கின்றோம். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மாற்றி என்று ரெண்டு பெரும் இயக்கத்துக்கு எதிராகத்தான் அரசியல் செய்தார். ஆனால் இரண்டு கட்சிகளுடைய முக்கிய தலைவர்கள் பிரதான தலைவர்கள் அவர் மீது பொழியக்கூடிய அன்பை நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு ஒரு பொது இடத்துல தீவுத்திடல திராவிட முன்னேற்ற கழக அரசு அத்தனை ஏற்பாடுகளையும் அவருக்கு செய்து தரத பார்க்கின்றோம். அரசு மரியாதை, அதுவும் 71 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையை இந்த அரசு அவருக்கு செய்து கொடுக்கறத பார்க்கின்றோம். இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு அன்பா நெகிழ்ச்சி அவரை பற்றி நினைவு கொள்றார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய இறுதி நல்லடக்கத்துக்கு சோகம் பதிந்த முகத்தோடு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பிஜேபி, காங்கிரஸ், இந்த கொள்கை அந்த கொள்கை என்று எல்லா கொள்கையை உள்ளடக்கியவர்களும் எல்லாருக்கும் ஏற்புடையவராக ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். அவருக்கு எதிர்கட்சிகள் இருந்திருக்கிறார்கள், ஆனால் எதிரிகளே இல்லை என்பது தான் இந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். எதிர்ப்பு எல்லா மனுஷனுக்கும் இருக்கும், ஆனால் எதிர்கட்சிகள் அரசியலில் கண்டிப்பாக இருப்பாங்க, எதிர்க்கக்கூடிய கட்சிகள் இருப்பாங்க, பிரமுகர்கள் இருப்பாங்க. ஆனால் இவரை நான் வெறுக்கிறேன், இவர் வேண்டாம், இவர் கெட்ட மனிதர் என்று ஒருத்தர் கூட நம்ம சொல்லி கேட்காத அளவுக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறாங்க, எப்படி சாப்பாடு போட்டாருங்கிறாங்க, எவ்வளோ வெள்ளந்தியாக இருந்தார் அப்படிங்கிறாங்க, எவ்வளோ அன்பாக இருந்தாருங்கிறாங்க. கடைசியாக எல்லாரும் சொல்லி முடிக்கிறது நல்ல மனிதர் அப்படின்னு. இதை விட ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரை சேர்க்கவே முடியாது. அந்த பதவிக்கு போல இந்த பதவி அடையலை என்றாலும் கூட மக்கள் உள்ளத்தில் நல்ல மனிதர் என்ற ஒரு பதவிக்கு அதைவிட ஒரு பெரிய பதவி இல்லை என்பதை அவருடைய இறுதி ஊர்வலம் உலகத்துக்கு காட்டுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.